இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான், பானிபூரி தான் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் ரோஸ்டர் ரவை எந்த ரவை வேணால் எடுத்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு போட்டிருக்கேன். சரி, இப்போ வந்து மைதா போடுறேன். மைதா 2 டேபிள் ஸ்பூனு, கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கோதுமை வேணால் கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை போட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து பச்சை தண்ணி தான் ஊற்றணும், சுடு தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும். நம்ம அந்த புட்டுக்கு போடுவோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இது பண்ணோம். ஏன்னா ரவை வந்து நிறைய தண்ணி விட்டோன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும்ல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், இந்த நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பெரிய ஒரு நல்ல டோவாக எடுத்துட்டேன். அதை நல்லா ரொம்ப திக்காக இருக்கும்ல, நம்ம பிசைஞ்சுக்கிட்டே இருக்கப்போ கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் உங்களுக்கு. இது ஒரு 1 ஹவர் இல்லைனா 2 ஹவர்ஸ் மாதிரி ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கா, நல்லா பிசையணும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அந்த பூரி மட்டும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரெஸ்ட்டில் விட்டுறலாம். நம்ம ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம நல்லா இது பண்ணி இந்த மாதிரி ரெஸ்ட்டில் விட்டோமா, அப்புறம் நம்ம ஒரு நல்லா திக்காக தேய்க்கிறனால தான் நம்மளுக்கு நல்லா அது இந்த மாதிரி திருப்பி போட்டாலும் நம்மளுக்கு பிஞ்சு போகாமல் வரும். நம்ம ரொம்ப லூஸாக தேய்ச்சோன்னு வச்சுக்க பிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்களா எப்படி வருது பாருங்களேன், சூப்பராக வருதா. அப்புறம் குட்டி ஒரு மூடி மாதிரி எடுத்து இந்த மாதிரி பெரிய டோவை எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நம்ம நிறைய எடுக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக ஒரு உருண்டை அளவுக்கு சைஸில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு மூடி எடுத்துகிட்டு, ஒரு சின்ன மூடி இருக்கும்ல, ஏதாவது எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். இதை விட பெரிய இது கூட பண்ணிக்கலாம். இதை பானிபூரி கரெக்டான சைஸ் இல்லை. ஆனால் கொஞ்சம் வேலை தான் இல்லை, அது கொஞ்சம் வேலை தான் இருக்கும். ஆனால் சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல, அப்புறம் வேலை இருக்க தான் செய்யும். இந்த மாதிரி குட்டி குட்டி இதெல்லாம் ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப அதையே எடுத்து உருட்டி அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் மாவு இந்த மாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து, ஆனால் ரொம்ப நேரம் நம்ம வந்து எடுத்து வச்சோன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுது. அப்பப்போ போட்டு சிம்மில் வச்சு எண்ணெயை சிம்மில் வச்சு ஒரு தடவை எடுத்து போட்டால் சூப்பராக இருக்கும். ஏன்னா ரொம்ப வச்சோன்னு வச்சுக்க ட்ரை ஆயிடுது. இப்போ நல்லா எண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒவ்வொன்றா போடக்கூடாது, பூரி மாதிரி. பானிபூரி தானே இது, அதனால் ஒரு 4-5 போட்டு அப்படியே விட்டுறணும். அப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும்ல, அப்போ தான் அதை எடுத்துக்கணும். நல்லா புஷுன்னு எப்படி அதுவே உப்பி வருது பார்த்தீங்களா. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து சப்பானி மாதிரி அப்படியே சப்பாட்டி ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்ன எல்லாமே பர்ஃபெக்டாக வராதில்ல நம்மளுக்கு. ஒவ்வொன்றா அப்படி தான் சொதப்போம். பாருங்கள், ஒவ்வொன்றும் அப்படி ஆயிடுச்சுல. ஆனால் 2-3 பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு. பார்க்குறக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஒரு ஒயிட் கலரில் நல்லா சேஞ்ச் ஆனால் நம்ம ப்ரௌன் கலர் சூப்பராக இருக்கும். ஆனால் ஒர்த்து, நம்ம இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு சாப்பிட்றப்போ ஒர்த்தானது நம்மளுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் பண்ணி கொடுத்தா சூப்பராக நல்லா சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நம்ம பானிபூரியெல்லாம் என்ன வேணால் சாப்பிட, பானிபூரி மட்டும் நான் கடையில் சாப்பிடவே மாட்டேன். நம்ம தான் நிறைய வீடியோ பார்த்துருக்கோம்ல, கண்டிப்பாக நான் சாப்பிடவே மாட்டேன் நான். அப்போ அந்த வீடியோலாம் பார்த்துட்டு சத்தியமாக சாப்பிடக்கூடாது முடிவில் தான் பண்ணேன். அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல பானிபூரி எல்லாம் இருக்குன்ட்டு. இப்போ தான் ரொம்ப நிறைய பேர் இந்த பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கூடாது, நானே வீட்டில் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அது பிள்ளைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போச்சு.
பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்தால் சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இது பண்ணும்போது சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சிம்லேயே வச்சு ரொம்ப ஃபுல்லில் வச்சோன்னு ரொம்ப கருகிரும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து எப்படி இருக்குல்ல, பார்க்குறக்கே சூப்பராக இருக்காண்ணா. இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கொத்தமல்லி புதினா வச்சு ஒரு தண்ணி செய்வாங்கள்ல, பானி, அது ரெடி பண்ணணும். இப்போ வந்து அந்த கொத்தமல்லி புதினாவை நல்லா ஆஞ்சு நல்லா கழுவி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி தான் வச்சுருக்கேன் நான். ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாலாம் போடுவாங்கள்ல, அது மாதிரி நான் போடவே இல்லை. அப்புறம் ராவாக அரைப்பாங்கள்ல இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் போட்டு ராவாக அரைப்பாங்கள்ல, அந்த ஸ்மெல் என் குழந்தைங்களுக்கு சுத்தமாக அது பிடிக்கல. அதனால் நான் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிட்டு அரைச்சா சூப்பராக இருக்குது. அந்த பச்சை ஸ்மெல்லாம் வராது இருக்குது, புதினாவோட பச்சை ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள், அது ஸ்மெல்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நம்ம இதெல்லாம் போடுறோம்ல, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்குறோம், கொஞ்சம் ஜீரகம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகாத்தூள், சாட் மசாலா கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் சாட் மசாலா போட்டால் கூட சூப்பராக இருக்கும். அரைச்சி தண்ணி எடுக்கிறோம்ல, அதில் போட்டாலும் சூப்பராக இருக்கும் சாட் மசாலா. பச்சையாக கூட நிறைய பேர் பச்சையாக தான் ட்ரை பண்ணுறாங்க. நான் நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துட்டால் பானி ரெடி. இதில் ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம்தான். இது பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் சட்னி பண்ணணும். இப்போ அந்த ஸ்வீட் சட்னி பண்ணலாமா? அது நல்லா அந்த டேட்ஸ் இருக்குல்ல, டேட்ஸை நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பிறகு ஒரு பாத்திரத்தில் அதை எடுத்து போட்டுக்கிறேன். இது என்னாச்சுன்னா இருங்க, அதை போட்ட பிறகு நான் சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. அந்த டேட்ஸு கொடுக்க சொன்னால் இப்போ கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். இதில் வந்து வெல்லம், அந்த ஸ்வீட்டு, காரம் எல்லாமே சேர்ந்துருக்கும். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட்டு எல்லாமே சேர்க்குறோம்ல, காரம் சேர்க்குறோம். அதனால் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும் தனியாக. என்னாச்சுன்னா டேட்ஸை கொடுக்க சொன்னால் கல்லை கொடுத்துருக்கான். பார்த்தா ஊற வைக்கிறேன் ஊறவே வைக்க முடியல. அதுக்கப்புறம் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஊற வச்சு, அது என்னடானா ஸ்கின் அலர்ஜி வந்த மாதிரி அந்த டேட்ஸு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் எடுத்து நான் ஊற வச்சேன். அவ்வளோ அந்த வெயிலெல்லாம் ஸ்கின் அலர்ஜி உள்ள அது மாதிரி ஆயிடுச்சு டேட்ஸு. போகிற டேட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. அது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டா அந்த ஸ்வீட் சட்னி ரெடி. அதுக்கப்புறம் அந்த மசாலா, அந்த பொட்டேட்டோ இதெல்லாம் போட்டு மசாலா பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிக்கலாம். மூச்சு வாங்குது. இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ வேக வச்சு தனியாக எடுத்துட்டேன். சுண்டலும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். நம்ம பொட்டேட்டோ மட்டும் செஞ்சால் இதாக இல்லை, குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், சுண்டலே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி சுண்டல் ஆட் பண்ணும்போது. பாருங்க, ஒரு ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம சுண்டலே சேர்த்து கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் சொல்லலாம் பானிபூரியே ஹெல்தி கிடையாதுல்ல அப்படின்னு. எப்பயாவது ஒரு நாள் ஓகே தானே. எப்போவுமே நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்னா சத்தியமாக யாராலே முடியாது ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் இதில் வந்து ஜீரகத்தூளும் அதே மாதிரி தான் மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்வீட் சட்னி, அந்த மசாலா, அந்த பானையெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருந்துச்சு. ரொம்ப யம்மி. அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டதுக்கு ஓகே நல்லா சாப்பிட்டமேனு திருப்தி இருந்துச்சு. ஆனால் பாருங்க, சூப்பராக நம்ம கடலை எல்லாம் பச்சை பட்டாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உருளைக்கிழங்க தனியாக அப்படியே விட்டுறதுலாம் விட்டுக்கலாம்.
என்னோட மெத்தடில் என் குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அது மாதிரி தான் நான் பண்ணேன். இந்த மாதிரி மெத்தடில் தான் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் மாற்றாமல் இதே மெத்தடில் தான் நான் பானிபூரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் என் குழந்தைங்களுக்கு. எப்போ கேட்குறாங்களோ செஞ்சு கொடுப்பேன். ரொம்ப ரேரு தான். நம்ம இதெல்லாம் ரொம்ப வேலை இருக்கும்ல, ரொம்ப ரேரு தான். எப்போயாவது செஞ்சு கொடுத்தா தப்பு இல்லைல்ல. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே. அந்த ஸ்வீட் சட்னியெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த இதோடு சாப்பிடும்போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி என்னோட மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்குறக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப இப்போ சாப்பிடணும் போல் இருக்குது. எனக்கு இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது ரொம்ப சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போல்லாம் செய்ய முடியாதுங்க. ரொம்ப நேரம் நிற்கிறதுனால கால் வலி ஜாஸ்தியாக வருதுல்ல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.